அவன் ஆளுங்க கிட்ட கொடுத்து விடுறது என் கண்ணால பார்த்தேன் சார். சரி, அட்ரஸ் சொல்லு. வணக்கங்க ஐயா. என்னங்க ஐயா? உங்கள் சாரை பார்க்கணும். ஒரு நிமிஷங்க ஐயா, சொல்கிறேன். ஐயா, உங்களை பார்க்க வந்திருக்காங்க. என்ன சார், இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க? அதுவும் என்ன பார்க்க? சொல்லுங்க சார். அதான் கேட்குறாருல, சொல்றது. உங்கள் ஒய்ஃப் பேர் ஜனனியா? ஆமா, அதுக்கு என்ன போ? உங்கள் ஒய்ஃபை நீங்கள் கொலை பண்ணிட்டதா தகவல் வந்திருக்கு. அதை பற்றி விசாரிக்கலாம்னு வந்தோம். என் ஒய்ஃபை நான் கொலை பண்ணனா? என்ன சார் சொல்றீங்க? உங்கள் ஒய்ஃபை கூப்பிடுங்க, பார்த்துட்டு கிளம்புறோம். என் ஒய்ஃப் கோயம்புத்தூர் போய் 3 மாசம் ஆச்சு. அவள் ஸ்டடீஸ்க்காக அங்கேயே தங்கி படிச்சிட்டு இருக்கா. ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்கள் ஒய்ஃப் கால் பண்ணுங்க, நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணிட்டு கிளம்புறோம். என்ன சார், ஏதோ ராங் இன்ஃபர்மேஷனை வச்சு என் டைமை வேஸ்ட் பண்றீங்களா? நான் யாரு, என் பேக்ரவுண்ட் என்னன்னு தெரியாம விளையாடுறீங்க. நீங்கள் யார் எவருன்னு அப்புறம் தெரிஞ்சுக்கிறேன். முதல்ல அவங்களுக்கு ஃபோன் பண்ணுங்க. சுவிட்ச் ஆஃப்னு வருது. கிளாஸ்ல இருப்பா. அப்போ காலேஜுக்கு ஃபோன் பண்ணுங்க, அவங்க கிளாஸில் தான் இருக்காங்க இல்லையான்னு கன்ஃபார்ம் பண்ணிடுவோம். ஸ்பீக்கரில் போடுங்க சார். ஹலோ, சொல்லுங்க. ஃபைனல் இயர் ஐடி டிபார்ட்மெண்ட் படிக்கிற ஜனனியோட ஹஸ்பண்ட் பேசுறேன். சொல்லுங்க சார். என் ஒய்ஃப் கிட்ட கொஞ்சம் பேசணும். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க சார், பார்க்குறேன். சாரி சார், அவங்க டீடைல்ஸ் பார்த்தா அவங்க காலேஜ் டிஸ்கண்டினியூ பண்ணி 6 மந்த் ஆகுது. ஹலோ ஹலோ அண்ணா, ஹலோ, அந்த சிசிடிவி கேமராலாம் செக் பண்ணுங்க. சரி சார். சார், சிசிடிவி ஒர்க் பண்ணி 6 மாசம் ஆச்சு. அதுவும் போச்சா? அப்பாவும் சொன்னது கன்ஃபார்ம் தான். அண்ணா, அந்த பொண்ணோட பாடி உள்ள இருக்கான்னு செக் பண்ணுங்க. ஓகே, சீக்கிரம் போங்க. உங்கள் வீட்டு வேலை செய்கிறவங்க யாராவது இருந்தால் கொடுங்க. முத்தே. ஐயா, சொல்லுங்க ஐயா. சாரோட ஒய்ஃபை கடைசி எப்போ பார்த்தீங்க? அது பயப்படாதீங்க, நாங்களாம் இருக்கோம், தைரியமாக சொல்லுங்கள். நேற்று நைட்டு நான் வேலையை முடிச்சுட்டு போகும்போது கடைசி அம்மாவை பார்த்தீங்க ஐயா. யோ, என்னையா சொல்ற? சார், அவர்கிட்ட அப்புறம் பேசிக்கலாம். நம்ம ஸ்டேஷனில் நிறைய பேச வேண்டியது இருக்குது, போகலாமா? அண்ணா, கூட்டுவாங்க. வாங்க சார். இல்ல, என் ஒய்ஃப் படிக்க தான் போயிருக்கா. படிக்க போனால் நல்ல விஷயம் தானே சார். ஒரு சின்ன என்கொயரி தான் சார், வாங்க. ஐயா, வணக்கங்க. உட்காருங்க. சரிங்க ஐயா. உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்கள். அந்த அம்மா ரொம்ப நல்ல அம்மா தான் ஐயா. ஐயா தான் அம்மாவுக்கு ஒவ்வொரு நாளும் அவங்களுக்கு கொடுக்குற கொடுமைகளை பார்க்கும்போது எங்களாலேயே தாங்க முடியலைங்க ஐயா. ரொம்ப கஷ்டமாக இருக்கு. என்ன? ஒன்றும் இல்லைங்க ஐயா, ரூமை க்ளீன் பண்ண வந்துட்டேன். ஓ,
எத்தனை வருஷமா வேலை பார்க்குறீங்க? வருஷம்லாம் இல்லைங்கய்யா, நான் வேலைக்கு சேர்ந்து ஒரு 7 மாதம் தான் ஆச்சு. நான் வேலைக்கு சேர்ந்து 1 மாதம் கழிச்சு தான் ஐயா அம்மாவை கல்யாணம் கட்டிக்கிட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தாருங்க. முதல்ல ஒரு 3 மாதம் கிட்ட ஐயாவும் நல்லா தாங்க இருந்தார். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியல, வழக்கத்துக்கு மாறாக ஓவராக வீட்லேயே குடிக்க ஆரம்பிச்சிட்டாருங்க. அம்மா, பால் கொண்டு வந்திருக்கம்மா. வேண்டாம் முத்து, எடுத்துட்டு போங்க. அந்த அம்மா முகத்தை பார்க்கறதுக்கு எங்களுக்கு ரொம்ப பாவமாக இருந்துச்சு. ஓகே, இப்போ நீங்கள் கிளம்புங்க. விக்னேஷ் சார். அந்த அம்மா கூப்பிடு. ஓகே சார். அம்மா, சார் கூப்பிடாரு, போ. வணக்கம் ஐயா. உட்காருங்க. நடந்தது எதையும் மறைக்காம உண்மையை மட்டும் சொல்லணும். கண்டிப்பா சொல்லிடுறேங்க ஐயா. அந்த பிள்ளைக்கு நடந்த மாதிரி வேற எந்த பிள்ளைக்கும் நடக்கக்கூடாதுங்கய்யா. அம்மா, நான் ஒன்று கேட்டா நீங்கள் தப்பாக நினச்சிக்க மாட்டீங்கல்ல? அது வந்துமா, ஐயா உங்களுக்கு பண்ணுற கொடுமையெல்லாம் பார்த்தா என் ஈரக்குள்ளையே நடுங்குதுமா. அவர் எப்பவுமே இப்படி தானா? எப்படிம்மா சொல்கிறது? வேலைக்கு வந்த புதுசில் ரொம்ப நல்லவராக தான் தெரிஞ்சார் ஐயா. இப்போ அவர் உங்ககிட்ட பண்ணுறதெல்லாம் பார்த்தா ரொம்ப பயமாக இருக்குமா. அக்கா, மேலே கபோர்டில் உங்கள் பொண்ணுக்கு துணி எடுத்து வச்சிருக்கேன், போகும்போது எடுத்துகிட்டு போங்க. சரிம்மா சரிம்மா. ஐயா, நான் பாக்குறேன். ஒன்றும் இல்லைங்கய்யா. அந்த அம்மா சொன்னதை கேட்டு மாடியில் உள்ள கபோர்ட்ல துணி எடுக்கலான்னு போனேன். என்னாச்சுமா? அக்கா, மா, சொல்லுக்கா. அவர் மனசுனே இல்ல, மிருகம். நானும் ஒரு பொம்பளை பிள்ளை வச்சிருக்கேங்கய்யா. அந்த ஆள் போனதுக்கு அப்புறம் மாடியில போய் அந்த அம்மாவை பார்த்தேன். பொண்டாட்டின்னு கூட பார்க்காம. மா, மா, என்னம்மா ஆச்சு? அழுகாதம்மா. மா, அழுவாதீங்கம்மா. இப்படிதாங்கய்யா அந்த அம்மாவை கொஞ்சம் கொஞ்சமா சித்திரவதை பண்ண அந்த பாவி. இப்ப அந்த அம்மாவை என்ன பண்ணி தொலைச்சானே தெரியலைங்கய்யா. அந்த அம்மாவை எப்படியாவது கண்டுபிடிச்சிருங்கய்யா. அது பாவியை சும்மா விட்டுறாதீங்க.
சரிம்மா நீங்கள் கிளம்புங்க, தேவைப்பட்டா கூப்பிட்றேன். எவ்வளோ கஷ்டப்பட்டா பிடிக்கிறான், கட்சிக்காரங்க வந்து ஈஸியாக கூட்டிகிட்டு போயிடறானுங்க. சார், என்னப்பா? இன்ஸ்பெக்டர் சார் வர சொல்லியிருந்தாரு. எதுக்கு? நான் ஆதித்யாவோட ஃப்ரெண்டு. வெயிட் பண்ணு. ஓகே சார். ஒன்றும் பண்ண முடியல. கேட்டால் மினிஸ்டர் ஆளுங்க சார், அசோக் செல்வன் கேஸ் சம்மந்தப்பட்ட ஃபுல் டீடைல்ஸும் கலெக்ட் பண்ணியாச்சு சார். அவன் ஃபர்ஸ்ட் இந்த பொண்ணை தான் சார் கல்யாணம் பண்ணியிருக்கான். கல்யாணம் பண்ண 2 மாசத்துலயே இந்த பொண்ணு சூசைட் பண்ணி இறந்துருக்கு சார். இது வரைக்கும் இவன் எப்படி இறந்தாங்கிறது யாருக்குமே தெரியல. அப்புறம் ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் இறந்த 4 மாசத்துலயே இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணியிருக்கான். இன்னொரு முக்கியமான விஷயம், அசோக் செல்வன் இவன் 1 இயரா சைக்காட்ரிஸ்ட் ட்ரீட்மெண்ட் இருக்கான்.